சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நில். என்னையா நீயும் என்ன மாதிரி அப்படியே குறுக்கால் நடந்து பூம்புகார் போலான்னு வந்தியா? அப்படின்னா கொஞ்ச நேரம் மண்டபத்தில் வந்து உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு போலாம்ல. யோ, பூம்புகாருக்கு ரொம்ப தூரம் போனியா? பேசாம வா. வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ. வா. அட வாயாண்ணா, வா உட்காரு. ஆமா, நீ யாரு? எந்த ஊரு? ஒண்ணுமே புரியலையே. ஓ, உனக்கு பேச வராதோ? அச்சச்சோ, உன் பேரை கூட தெரிஞ்சுக்க முடியலையே. ஓ, புரிஞ்சுது புரிஞ்சுது. உன் பேர் முத்து, சரிதானே? அச்சச்சோ, கொஞ்சம் சரியா வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொங்கல் தயாராயிடியா? ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்ன யோ, கூச்சப்படாதயா. யோ, நீ எவ்வளவுதான் வேண்டாம் வேண்டாம் தலையாட்டினாலும் உன் வயிறு வேணும் வேணும்னு கேக்குதையா? பசிக்குது தானே? அப்புறம் என்ன, சேர்ந்து சாப்பிடுவோம். என்ன அப்படி அதிசயமா பாக்குற? ஆம்பளை எப்படி இப்படி சமைக்கிறான்னா? என்ன பண்றது, பிரம்மச்சாரி வாழ்க்கைனா இப்படிதான். கண்ட இடத்துல சுத்த வேண்டியது, கிடைக்கிற இடத்துல படுக்க வேண்டியது, கிடைச்சதை வச்சு சமைக்க வேண்டியது. அப்ப சமையல் கத்துக்கிட்டு தானே ஆகணும். யோ, அதுக்காக நீ கவலைப்படாதயா. நான் அருமையா சமைப்பேன், சாப்பிட்டு பாரு. ருசி சும்மா அசத்தும். இவனை பார்த்தால் மிகவும் நல்லவன் போல் தெரிகிறது. எங்கோ செல்ல வேண்டிய நான் எதற்காக இவன் அன்பிற்கு கட்டுப்பட்டு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறேன்? என்னையா தானா சிரிக்கிற? வீட்டு நினைப்பா இல்ல புருஷன் நினைப்பா? ஓ, மன்னிக்கணையா, பொண்டாட்டி நினைப்பா? ஓ, கல்யாணம் ஆகலையா? அப்புறம் என்னையா? ஓ, அப்போ காதலோட நினைப்பா இருக்கும். ஓ, காதலையும் கிடையாதா? நீ என்ன மாதிரிதான் போல இருக்கு, தனிக்கட்டையா? சரி, கவலைப்படாத விடு. நமக்குன்னு ஒருத்தி எங்கேயாவது பிறந்திருப்பா. பொங்கல் தயாராயிடுச்சியா? ரெண்டு பேரும் சாப்பிட்டுருவோம். அண்ணா, இந்தா, இது உனக்கு.
சாப்பிடியா? ம், சாப்பிடு. என்ன நல்லா இருக்கா? சாப்பிடு. என்னையா பாக்குற? சாப்பிடு. யோ, என்னையா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற? சாப்பிடியா? நல்ல ஆம்பளை சாப்பிடுற மாதிரி அள்ளி சாப்பிட வேண்டாம். சாப்பிடு. அப்பதான் இந்த மாதிரி உடம்பு வரும். என்ன? அட சாப்பிடியா? சாப்பிடு சாப்பிடு. இவன் அன்பு தொல்லை தாங்க முடியவில்லையே. நீ யாருன்னு ஜாட காட்டினதெல்லாம் எனக்கு புரியல. ஆனா நான் யாரு நீ கேட்கலையே. இருந்தாலும் சொல்றேன், நான் ஒரு விறகு வெட்டி. எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை. நானே விறக வெட்ட வேண்டியது, சுமக்க வேண்டியது, அதை விற்க வேண்டியது. இந்த மாதிரி எங்கேயாவது கிடைச்ச இடத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சு போக வேண்டியது. இதுதான் நம்ம சுயசரிதம். என்ன? சரி, போய் கை கழுவிக்கோ. என்னையா பாக்குற? வயிறு நிறைய சாப்பிட்டா வாய் நிறைய வெத்தலை போடணும். அப்பதான் சுகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சாப்பிட்டு சரிக்க வேண்டாமா? போடு போடு போடி. என்ன இங்க பாரியா? என்ன தாம்பளை மட்டும் வாய் இப்படி சவந்து போச்சு? ராசிக்காரையா? ராசிக்கார. என்னையாச்சு? அட இரியா போலாம். என்ன அவசரம்? எங்க போற? எங்க ஓட பாக்குற? என்னாச்சு? ஏ பெண்ணே, உன்னை பார்க்கும் பொழுது நீ ஒரு பண்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவள் என்பதும், ஆணுடைய இந்த பயங்கரமான காட்டிற்கு துணிந்து வந்திருப்பதிலிருந்து ஏதோ ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறாய் என்பது தெளிவாக தெரிகிறது. சாதாரண மயக்கம் போல்தான் தெரிகிறது. பச்சிலையை கசக்கி மூக்கில் வைத்தால் சரியாகிவிடும்.
கொடியை பார்க்கும் பொழுது அவள் நீந்தி விளையாடும் போது தெரிந்த இடையை போலல்லவா இருக்கிறது. இந்த கொடியை எப்படி நான் பறிப்பது? தேவையான பச்சை இலை இங்கே இருக்கிறது. ஆனால் இதில் கூட அவள் முகம் தெரிந்துவிட்டால் பறிக்க முடியாதே. கண்ணை மூடி பறித்து விடலாம். நல்ல யோசனை. இருங்கவே. இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீயா? இரும்பு நெஞ்சன் என்ற பெயர் பெற்ற நீயா ஒரு பெண்ணின் மோகத்தில் விழுந்து இப்படி மனம் தளர்ந்து கொண்டிருக்கிறாய்? நான் எனக்கு என்ன நேர்ந்ததென்று எனக்கே புரியவில்லையே. பூம்புகாரில் நடமாடும் எனது ஒற்றர்கள் ஏதேனும் செய்தி கொண்டு வருவார்கள் என்பதற்காகத்தானே நான் இங்கு வந்தேன். இப்படி ஒரு எழில்மிக்க மங்கையை ஆணுடையில் சந்திப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இருக்கட்டும். அழகையெல்லாம் ஒரு சேர எடுத்து செய்த தங்கச் சிலையை போன்று இருப்பவள் காட்டில் எதற்கு தனித்து உலவ வேண்டும்? அவள் ஆணுடை தரித்திருப்பது எதற்காக? ஆபத்து ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காகவா? அல்லது அவள் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவா? இருக்கலாம். ஆனால் லட்சியம் என்னவென்று தெரியாதவரை அதை பற்றி தீர்மானிக்க முடியாதே. அதுதான் போகட்டும். அவள் பேச மறுப்பது ஏன்? அதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாயா? பேசினால் பெண் குரல் தெரிந்துவிடும் என்பதற்காகத்தானே அப்படி இருக்கிறாள். அவள் குளிக்கும் காட்சியை நீ பார்க்காமல் இருந்திருந்தால் நீ கூட அவள் ஒரு ஆண்தான் என்று நம்பி ஏமாந்திருப்பாய். ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். அவள் பெண் என்பதை அறிந்தது மட்டுமல்ல, அவள் பேரழகி என்பதையும் நான் பார்த்துவிட்டேன். ஒருவேளை உணவு கிடைக்காதா என்று காட்டில் அலைந்து திரிபவனுக்கு முன்னால் அறுசுவை உணவை கொண்டு வந்து வைத்தது போல் அவள் அழகு என்னை மயக்கிவிட்டது. இருக்கவே. இதெல்லாம் என்ன பேச்சு? சோழ நாடு, கரிகாலன், பழிக்கு பழி என்பதெல்லாம் மறந்து விட்டாயா? உன்னையே உயிராக கருதும் உன் மனைவி ஒருத்தி உனக்காக காத்திருக்கிறாள் என்பது நினைவில்லையா? நோயுற்று இருக்கும் அவளுக்கு அரண்மனையில் இருந்த பொழுது திறன்மிக்க மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளித்தாய். ஆனால் நாட்டை பறிகொடுத்து விட்டு காட்டுக்கு வந்தபோது போதுமான சிகிச்சை அளிக்க கூட வசதி இல்லாமல் போய்விட்டதல்லவா? இந்த நிலையிலும் அவள் உன் நிலையை நினைத்து அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி போய் கிடக்கிறாள். அதைவிட இன்று பார்த்த ஒரு பெண் தலை சுற்றி மயங்கி விட்டாள் என்பது உனக்கு பெரிதாக போய்விட்டதல்லவா? உண்மைதான். பழிக்கு பழி என கரிகாலனை தேடித் திரியும் நான் வழியில் பார்த்த ஒரு பெண்ணிடம் மனதை பறிகொடுத்தது சரியல்ல. நோயுற்ற நிலையிலும் என்னையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என் மனைவிக்கு துரோகம் செய்ய நினைப்பது முறையல்ல. என்னால் அவளுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை நீக்க இந்த பச்சிலை சாரை வைத்து கட்டிவிட்டு நான் என் வழியே போகிறேன். அவள் தன் லட்சியத்தை நோக்கி போகட்டும். அப்படியே செய். முத்து, 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 ஒருவேளை
என் மனசாட்சி என்னிடம் பேசியதை அவள் கேட்டுவிட்டாளோ? அதனால் தான் இங்கிருந்து சென்று விட்டாளோ? நான் மீண்டும் அவளை எப்போது காண்பேன்? என் தோழியை இன்னமும் காணவில்லையே. நான் அவளை அனுப்பியதை ஒரு முக்கியமான பணிக்காகத்தானே. நான் அந்த பணியை பற்றி கூறும்போதே அதை ஏற்க அவள் தயங்கினாளே. இது ஆபத்தான பணி ஆயிற்றே. ஒருவேளை அகப்பட்டு கொண்டால் என்ன செய்வது என்று வேறு கேட்டாளே. கோழை கோழை, இவ்வளவு கோழையான ஒருத்தி எனக்கு தோழியாக வாய்த்தாளே. ச்சே, அந்த பயமே அவளை காட்டி கொடுத்து விடுமே. இல்லை இல்லை, அதோ என் தோழி வருகிறாள். கையில் ஏதோ மறைத்து வைத்தபடி வருகிறாள். நிச்சயம் அது நான் கேட்டதாகத்தான் இருக்கும். எப்படியோ சாமர்த்தியமாக சாதித்து விட்டாள் என்று மட்டும் தெரிகிறது. ஆனால் முகத்தில் பயத்தின் சாயல் அப்படியே இருக்கிறது. முதலில் அந்த பயத்தை தெளிய வைக்க வேண்டும். பிறகுதான் அவள் கொண்டு வந்ததை பார்க்க வேண்டும். அம்மா, வாடி. ஏன் உன் முகத்தில் இவ்வளவு பயம்? நான் செய்துவிட்டு வந்த காரியம் சாதாரண காரியமா? கோட்டைக்குள்ளேயே புகுந்து களவாடுவதல்லவா? மணலிக்கீரையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு முட்டு வலிகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம்.